ஹாய் மக்களே, இந்த வீடியோவில் மெட்டா ஆட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு குவாலிஃபைட் லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் மெட்டா ஆட்ஸ் மேனேஜர் போய்க்கலாம். கோ டு ஆட்ஸ் மேனேஜர் கொடுத்துக்கோங்க. ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சுருந்தோம் ஃபேஸ்புக் அப்படின்னா இப்படி ஒரு டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு லாகின் பண்ண சொல்லும். ஸோ நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு இப்படி வந்துடுங்க. அடுத்து இங்கே கேம்பெயின் கொடுக்குறோம். கேம்பெயினில் க்ரியேட் அக்கௌண்ட் க்ரியேட் கொடுக்குறோம். க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதில் நான் லீட்ஸ் கொடுத்துக்கிறேன். கண்டினியூ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கேம்பெயின், ஒரு ஆட் செட் அண்ட் ஒரு ஆட் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதை நான் நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். டெமோன்னு கொடுத்துக்கிறேன். டெமோ அண்ட் என்னைக்கு க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெரியணுன்றதுக்காக ஒரு டேட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். 500. நீங்கள் புதுசாக பண்ணணுன்றதுனால இது வேறு எந்த சேஞ்சஸும் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ ஆட் செட்டோட நேமையும் நான் டெமோன்னு மாற்றிக்கிறேன். பாருங்க, நமக்கு ஆல்ரெடி ஃபேஸ்புக் பேஜ் வந்து இங்கே கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த ஃபேஸ்புக் பேஜ் தான் வேணும். ஸோ நான் இதுலேயே வச்சுக்கிறேன். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் கோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்குறாங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லீட்ஸ் எனக்கு வேணும். ஸோ நான் கொடுத்துட்டேன். அடுத்து ஸ்ட்ரெயிட்டாக கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே ஆடியன்ஸ் இருக்குது. நம்ம என்ன ஆடியன்ஸ், நான் லொக்கேஷன் வந்து தமிழ்நாடு மட்டும் வச்சுக்கிறேன். ஸோ தமிழ்நாடு பீப்புள்ஸை மட்டும் தான் நான் டார்கெட் பண்ணுறேன். வச்சுக்கிட்டாச்சு. ஸோ கீழே வந்தோம் அப்படின்னா இங்கே ஷோ சஜஷன் இருக்கு இல்லையா, இந்த இது கீழே இதை நம்ம கொடுக்குறோம். இதை கொடுத்துட்டா நம்ம எந்த ஏஜ் பீப்புள்ஸ் வரைக்கும் அப்படின்னா, இப்போ நான் வந்து என்னென்னா ஒரு கோர்ஸ் வந்து எப்படி கோர்ஸ்க்கான லீட்ஸ் வந்து எடுக்க போகிறேன். ஸோ இந்த கோர்ஸை படிக்கிறவங்கலாம் யாராக இருப்பாங்க மோஸ்ட்லின்னு பார்த்தா ஒரு 45 வயசு கீழே இருக்கிற பீப்புள்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ நான் ஏஜ் வந்து 18 to 45 கொடுக்குறேன். ஜெண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஜெண்டர்ஸ். இப்போது இதில் டார்கெட் ஆடியன்ஸ் வந்து கொடுக்கணும். அதாவது இந்த ஆட் வந்து யாரை போய் ரீச் பண்ணணும், எந்த டைப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ், எதில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்கள போய் ரீச் பண்ணணும், எந்த மாதிரியான பிஹேவியர் உள்ள பீப்புள்ஸை போய் ரீச் பண்ணணும் அப்படின்றத நம்ம இதில் வந்து கொடுத்துக்கலாம். இப்போது உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை வந்து நான் டார்கெட் பண்ணுறேன் அப்படின்னா யூனிவர்சிட்டியில் ஹையர் எஜுகேஷனில் இன்ட்ரெஸ்ட் உள்ள பீப்புள்ஸை நான் டார்கெட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம். இப்போது கோர்ஸ் படிக்கிறவங்க வந்து என்னென்னா இந்த கெரியரில் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்காக படிப்பாங்க. ஸோ நான் கெரியர் டெவலப்மெண்ட் அப்படின்றத போடுறேன். இங்கே பாருங்க, கெரியர் டெவலப்மெண்ட் இருக்கு இல்லையா. ஸோ கெரியர் டெவலப்மெண்ட் உள்ள பீப்புள்ஸ் போடுறேன். ஸோ யூனிவர்சிட்டி ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு நினைக்கிறவங்க, ப்ரொஃபஷ்னல் அதாவது யூனிவர்சிட்டிஸ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஸோ இந்த மாதிரி உள்ள கெரியர் டெவலப்மெண்ட்ஸ் இது பண்ணி நான் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ நான் ஸ்டூடெண்ட்ஸை டார்கெட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி செட் ஆஃப் பீப்புள்ஸுக்கு மட்டும் இந்த ஆடு போய் காட்டுற மாதிரி நான் கொடுத்துட்டேன். ஸோ இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக வச்சுருக்கேன். நீங்கள் கொஞ்சம் உண்மையாகவே பண்ணுறப்ப கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்கள். ChatGPT ஒரு சில ஹெல்ப் கேளுங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம டார்கெட் ஆடியன்ஸை கரெக்டான நீஷ்டில் கொடுக்குற மாதிரி பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பிளேஸ்மெண்ட். இந்த ஆட் வந்து எங்கே காட்டணும் அப்படின்றத, அதாவது இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் காட்டணும், வேறு எங்கெங்கெல்லாம் காட்டலாம் அப்படின்றத இதில் நம்ம எடிட் பண்ணலாம். ஸோ என் ஆடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஆடியன்ஸ் நெட்ஒர்க்கில் கிடையாது. எனக்கு ஆடியன்ஸ் நெட்ஒர்க்கில் வேணாம். ஆடியன்ஸ் நெட்ஒர்க்னால் என்ன அப்படின்னா இந்த மெட்டா வந்து ஒரு சில வெப்சைட்ஸ் அண்ட் ஆப்ஸ் கூடலாம் டைப்பில் இருப்பாங்க. அந்த வெப்சைட் அண்ட் ஆப்ஸுக்கும் காட்டட்டுமா, அதாவது நம்ம அந்த ஆப்ஸை டவுன்லோட் பண்ணும்போது நம்ம போய் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறோன்னா அங்கேயே காட்டும். ஸோ அங்கே காட்டட்டுமா வேணாமாட்டேன். எனக்கு வந்து வேணாம், வெறும் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் மட்டும் காமிச்சா போதும். ஸோ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் வந்துருச்சு. ஸோ இதில் எனக்கு ஃபேஸ்புக் பேஜ் வந்து நம்ம ஆல்ரெடி இதில் ஆட் செட்டில் கனெக்ட் பண்ணதுனால ஃபேஸ்புக் பேஜ் வந்துருச்சு. ஃபேஸ்புக் பேஜும் இன்ஸ்டாகிராமும் ஆல்ரெடி கனெக்ஷனில் இருந்ததுனால எனக்கு அதுவுமே செட்டாக வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு
ஆட் செட்டப் என்ன மாதிரியான ஃபார்மேட்டில் கொடுக்க போகிறோன்னு, ஏன்னா வந்து ஒரே ஒரு இமேஜஸ் தான் கொடுக்க போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் இதில் தான் ஃபார்ம் கிரியேட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம கிரியேட்டிவ்ஸ் போட்டுருவோம். செட்டப் இமேஜஸ், செட்டப் கிரியேட்டிவ்ஸில் இமேஜ் ஆட் கொடுக்குறேன். ஸோ இதில் நான் வந்து ஆல்ரெடி இதில் இமேஜஸ் போட்டதுனால எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆயிரும். இங்கே இருக்குது பாருங்கள். இல்லை நீங்கள் புதுசாக போட போகிறீங்க அப்படின்னா இது அப்லோடை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபைல்ஸ் போகும். ஸோ அந்த ஃபைல்ஸ்லேருந்து நம்ம ட்ராக் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ நான் இதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்தா இங்கே பாருங்கள் மொத்தம் 3 சைஸ் வந்து கேட்கும். 1:1, 9:16, 1:91:1. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் செட் ஆகிடுச்சு. இதுக்கு செட் ஆகலை பார்த்தீங்களா. ஸோ நான் ஆல்ரெடி இதுக்கான இமேஜஸையும் வேறு எடுத்து வச்சிட்டேன். ஸோ நான் ரீப்ளேஸ் கொடுக்குறேன். இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரீப்ளேஸ் கொடுத்துட்டு நான் அந்த இமேஜை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்தா இங்கே பாருங்கள் கரெக்டாக உட்காந்துருச்சு இல்லையா. இப்போது நெக்ஸ்ட் இதில் ப்ரைமரி டெக்ஸ்ட், ஹெட்லைன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் கேட்குறாங்க. ஸோ இதை நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ப்ரைமரி டெக்ஸ்ட், ஹெட்லைன்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து போட்டுட்டேன். இப்போ இது கால் டு ஆக்ஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் கால் டு ஆக்ஷன் வந்து கெட் ஆஃபர் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ அதாவது மெட்டாவே ஒரு சில பிக்சர்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணோம் நம்ம கொடுக்குற பிக்சர்ஸ் மூலயமா. அதையும் கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்குது. அதாவது அதையும் ஆடாக டிஸ்பிளே பண்ணட்டுமான்னு கேட்குது. எனக்கு வேணாம், இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதையும் ஆடாக டிஸ்பிளே ஆகும். பட் எனக்கு இது வேணாம் அப்படின்றதுனால ஸ்கிப் பண்ணி நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இதில் என்ஹான்ஸ் பண்ணட்டுமான்னு கேட்குது. ஸோ எனக்கு வேணாம், டன். ஸோ நம்மளோட ஆடு இப்படி தான் டிஸ்பிளே ஆகும். இந்த மாதிரி தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கெட் ஆஃபர் இருக்கு இல்லையா, இந்த கெட் ஆஃபரை கிளிக் பண்ணால் ஃபார்ம் வந்து கிரியேட் ஆகணும். ஸோ அந்த ஃபார்மை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றது. ஸோ இங்கே பாருங்கள் இப்படி இருக்குது. நான் இதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். என்ன கொடுக்குறேன் அப்படின்னா டெமோ கோர்ஸ் கொடுத்து இன்றைக்கான டேட் கொடுத்துக்கிறேன். ஃபார்மோட டைப் மோர் வால்யூம் ஆப்டிமைஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹெட்லைன் எப்படி காட்டட்டும் அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ இதையும் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை நான் அப்படியே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ நமக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். AI + டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் லேர்ன் ஃப்ரம் ரியல் ஏஜென்சி எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 60 வேர்ட்ஸ் தான் கொடுக்க முடியும். ஸோ அதை தாண்டினதுனால நமக்கு அந்த T வரல. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஸ்பேஸை மட்டும் எடுத்துக்கிறேன். ஸ்பேஸ் எடுத்துகிட்டு எக்ஸ்பர்ட் கொடுத்தாச்சு. ஸோ இது வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கொடுக்குறேன். என்ன மாதிரியான டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்றது. எனக்கு இமெயில் வேணும். ஸோ எனக்கு நேம் வேணும், ஃபோன் நம்பர் வேணும், என்ன எஜுகேஷன் லெவல் அவங்க என்ன படிச்சிருக்காங்கன்றது வேணும். ஸோ அதையும் கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு டிஸ்கிரிப்ஷன் என்ன போட்டோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனையும் நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். அடுத்து நெக்ஸ்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ரைவசி பாலிசி வந்து கொடுக்கணும். ஸோ இந்த ப்ரைவசி பாலிசி வந்து நம்மள்ட்ட வெப்சைட் இருந்துச்சுன்னா அதில் இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ்க்கு வந்து வெப்சைட் இல்லை அப்படின்னா ஒன்றும் இல்லை, மெட்டா ப்ரைவசி பாலிசின்னு சர்ச் பண்ணுங்கள். அப்போது மெட்டாவோட ப்ரைவசி பாலிசி வரும். அதை நீங்கள் ஜஸ்ட் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தா இந்த எண்ட் பேஜ் வந்துடும். ஸோ இதில் தேங்க்யூ யூ ஆர் ஆல் செட், அவர் டீம் வில் கால் யூ சூன் அப்படின்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு அதே மாரி அர்ஜென்சினா அவங்கள வந்து இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ண சொல்லிடுறேன். வாட்ஸ்அப் பண்ண சொல்லிவிட்டு க்ரியேட் ஃபார்ம் கொடுத்துட்டா நமக்கு வந்து ஃபார்ம் வந்து க்ரியேட் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே டிக்குன்னு இருக்குது. எதனால் இது டிக்குன்னு இருக்குது அப்படின்னா நம்மளோட ஆட்ஸில் எந்த ஒரு எரருமே இல்லை அப்படின்னா மட்டும்தான் இங்கே இந்த மாதிரி க்ரீன் கலர் டிக் அடிக்கும். ஒருவேளை ஏதாச்சும் எரர் இருந்துச்சுன்னா இங்கே எத்தனை எரர் இருக்கோ அத்தனை நம்பர்ஸ் காட்டும். அதாவது 1ன்னு காமிச்சு ரெட் கலரில் இருக்கும். இல்லை ஒரு 6 எரர் இருக்குன்னா 6ன்னு போட்டு ரெட் கலரில் இருக்கும்.
சம்டைம்ஸ் 10 எரர்ஸ்லாம் வரும், 10ன்னு போட்டு இது இருக்கும். நம்மள்கிட்ட எந்த ஒரு எரருமே இல்லை, ப்ராப்பராக பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி க்ரீன் காட்டும். ஸோ நான் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு பப்ளிஷ் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஆட் வந்து பப்ளிஷ் ஆயிரும். ஸோ நம்மளோட ஆட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங்கில் இருக்குது. இது கொஞ்சம் நேரம் ஆகும் லைவ் ஆகுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒரு லீட் ஜென்ரேஷன் ஆடை வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ கேம்பெயின் வந்து பார்த்தீங்கன்னா நோ ஆட்ஸ் அப்படின்னு காட்டுது. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் ப்ராசஸிங்கில் இருக்குது, அதனால் ஆட்ஸ் வந்து இன்ஆக்டிவில் இருக்குது. ஸோ ஒன்ஸ் இது வந்து ஆக்டிவ் ஆனவுடனே நமக்கு ஆட் எல்லாமே ஆக்டிவ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு லீட் ஜென்ரேஷன் கேம்பெயின் வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.